இன்றைக்கி ஒரு செய்தியை பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மேனிஃபெஸ்டேஷன்ற வேர்டை பைபிளோட ரிலேட் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வசனத்துக்கு ஆதாரமாக 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 4 முதல் 6 வரை எடுத்துக்கொள்ள போகிறோம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 4 முதல் 6 வரை. எங்களுடைய பொருளாயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தெய்வ பலமுள்ளவர்களாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாயும் இருக்கிறோம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போராயுதங்கள். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களாயிராமல் அரண்களின் மூலமாக்குறது தேவ பலமுள்ளவர்களாக இருக்கிறது. அதாவது காட்லி வெப்பன்ஸ், அதாவது தேவ பலமுள்ளவர்களாக இருக்கிறது, தேவனுடைய ஆயுதமாக இருக்கிறது. இதில் எதுன்னா எல்லா விதமான தர்க்கங்களையும் தேவனே அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற மேட்டிமையையும் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படி சரிப்படுத்துவர்களாக இருக்கிறோம். இதில் அந்த எந்த எண்ணத்தையும்ன்றதில் இமேஜின்ற வேர்டு சில இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் வரும். வாட் எவர் த இமேஜின், அந்த இமேஜினேஷனை சிறைப்பிடிக்கத்தக்கதா, அந்த கற்பனைகளை சிறைப்பிடிக்கத்தக்கதா, அந்த எண்ணங்களை, அந்த தர்க்கங்களை, அந்த கற்பனைகளை, அந்த இமேஜினேஷனை சிறைப்பிடிக்கத்தக்கதாக இருக்கிறோன்னு இருக்கும். இதில் எது வெப்பன்னா, உங்கள் கீழ்ப்படிதல் தான் வெப்பன். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த பைபிள் 66 புத்தகம் இருக்குதுல, 65 புத்தகங்கள் ஒரு வகையான நடையிலையும் 66வது புத்தகம் ஒரு கற்பனை நடையிலையும் எழுதப்பட்டிருக்கும். 66வது புத்தகம் ஒரு முத்திரையாகவும் ஒரு எச்சரிப்புக்காகவும் எழுதப்பட்ட புத்தகம். இதில் பார்த்தீங்கன்னா 66வது புத்தகம் எதை முக்கியமாக சொல்லுதுன்னா, இந்த 65 புத்தகத்திலையும் கொடுக்கப்பட்ட கட்டளைகளை மீறி செயல்படும் போது அந்த கற்பனைக்கு மேலாக, அதில் கொடுக்கப்பட்டிருக்க நன்மை தீமைகளுக்கு மேலாக ஒருவர் செயல்படும் போது அப்போ அந்த கீழ்ப்படியாமைக்கு தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாக இருக்கிறோம்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா. அதுதான் அந்த 66வது புத்தகத்தில் இருக்கிற வெளிப்படுத்தல் எழுதியிருக்கிற அந்த எல்லா விதமான ஆக்கினைகளும் எல்லா விதமான நியாய தீர்ப்புகளும். அது வரைக்கும் அது எப்படி நிறைவேறும்னா, உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது தான். அதாவது கீழ்ப்படியாமை அதிகமாகும் போது இல்லை. உலகத்தில் கீழ்ப்படியாமை அதிகமாகிடுச்சு, யுத்தம் அதிகமாகிடுச்சு, வன்முறை அதிகமாகிடுச்சு, உலகத்தில் கஷ்டம் அதிகமாகிடுச்சு, இன்றைக்கி யாருமே நிம்மதியாக இல்லை, அதனால் வெளிப்படுத்தல் நிறைவேற போகுது, அதில் இருக்கிற காரியங்கள் ஆரம்பிக்க போகுது அப்படி சொல்லப்படலை. உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனை செலுத்த ஆயத்தமாக இருக்கிறோம். அதாவது அது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணி வைக்குது அந்த இமேஜினேஷனை. அதாவது மற்ற எல்லாருடைய இமேஜினேஷனையும் அந்த தர்க்கங்களை ஒரு கட்டுக்குள்ளே வச்சு வைக்குது அந்த புத்தகம். அந்த எழுத்துக்கே அந்த வல்லமை இருக்குது. எழுத்துக்கொள்ளும் ஆவியை உயிர்ப்பிக்கும்னு வாங்க. அந்த வசனங்களை நேரடியாக நீங்கள் எழுத்தாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுத்துக்கொள்ளும் தான், ஆவியை உயிர்ப்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆவியை உயிர்ப்பிக்கும். அந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் அதை நேரடியாக மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடாது. அது மாதிரி அதுவும் ஒரு ஓமையாக சொல்லப்பட்ட புத்தகம் தான். ஓமையாக சொல்லப்பட்ட புத்தகம், எச்சரிப்புக்காகவும் சொல்லப்பட்ட புத்தகம். நம்ம அதை நேரடி அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. நேரடி அர்த்தத்தில் சின்ன இந்த முத்திரைகளுடைய இந்த எக்காலங்கள் ஓதப்படுகிறது, அடுத்து கோபகலச நியாய தீர்ப்பு ஊற்றப்படுகிறது, இப்படி நேரடியான அர்த்தம் கொண்டோம்னா நேரடியாக அந்த புத்தகத்தை நேரடியாக லிட்ரலாக, அதாவது என்ன சொல்கிறது, இப்போ எத்தனையோ ஏஐ வந்துடுச்சு, அதில் அந்த வெளிப்படுத்த புக்கை நம்ம ஃபீட் பண்ணி விட்டோம்னா அது ஒரு ஃபேண்டசி ஃபில்ம், அதாவது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி மாதிரி அது ஒரு அவுட்புட்டு கொடுக்கும். அந்த மாதிரி ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது.
யாருன்னா நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்க விரும்பல, அதுக்காக தான் அந்த செய்தியை கொடுக்குறேன். யாரும் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த செய்தியை கொடுக்குறேன். இந்த வெளிப்படுத்தின விஷயத்தை கற்பனை பண்ணி தான் நம்ம வந்து பைபிளில் எழுதப்பட்டிருக்க 65 புத்தகத்தை நெக்லெக்ட் பண்ணிட்டோம். அதாவது சாரை விட்டுட்டு சக்கையை பிடிச்சிக்கிட்டோம். நம்ம வந்து ஏசு எப்போ வருவார், மத்திய வானத்தில் ஏசு எப்போ வருவார், சரியா எழுதிக்கிறது உங்கள் கீழ்ப்படுதல் நிறைவேறும் போது. ரகசிய வருகை எப்போ இருக்கும், உங்கள் கீழ்ப்படுதல் நிறைவேறும் போது. அந்த ரகசிய வருகை எப்படி இருக்குமா, அது பிஃபோர், அந்த ப்ரீ ரேப்சரா, மிட் ரேப்சரா, போஸ்ட் ரேப்சரா, உங்கள் கீழ்ப்படுதல் நிறைவேறும் போது. அது எதுவாக இருந்தாலும் சரிங்க, உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது தான் எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள ஜனனியை செலுத்த ஆயத்தமாக இருக்கிறோம்னு வசனம் இருக்கு. அதை நினைவில் கொள்ளுங்க. அதாவது எல்லா எண்ணத்துக்கும் ஒரு ஃப்ரீக்குவென்சி இருக்குது, ஒரு எண்ணத்துக்கு ஒரு ஃப்ரீக்குவென்சி இருக்குது. அந்த மாதிரி வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவான் எழுதின விதமும் அவர் இருந்த ஃப்ரீக்குவென்சியுமே டிஃப்ரெண்டானது. அது வந்து உச்சபட்ச கற்பனைன்னா இதுக்கு மிஞ்சி வந்து ஒரு மனிதனும் சிந்தியாதபடி, ஒரு மனிதனும் தன் சிந்தனையை உயர்த்தாதபடி, ஒரு மனிதனும் கற்பனை செய்ய இயலாதபடி, இந்த பிரெயினோட ஃபங்க்ஷனாலிட்டியில் இதுக்கு மேலே போகக்கூடாதுன்ற அளவுக்கு. அதாவது ஒரு படம் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லைன்னாலும் சொல்கிறேன். லூசின்னு ஒரு படம் வந்தது, LUCY. லூசின்னு லூசிஃபர் கிட்ட போயிடாதீங்க, LUCY. லூசின்னு ஒரு படம் வந்திருக்கு. அது ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம், இங்கிலீஷில். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொண்ணுக்கு வந்து பிரெயினோட ஃபங்க்ஷன் வந்து ஹையர் லெவலில் ஆக்டிவேட் ஆகும். அது ஹையர் லெவலில் ஆக்டிவேட் ஆகும்போது 100% வரைக்கும் ஆக்டிவேட் ஆகும். 100% ஆக்டிவேட் ஆனோடனே அது டிஸப்பியர் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து I am everywhereன்னு சொல்லும். அது வந்து சர்வலோகத்துக்கும் நிறைஞ்சிடுச்சு, சர்வ வியாபியாக மாறிடுச்சின்னு சொல்லி படத்தை முடிச்சிடுவாங்க, I am everywhereன்னு சொல்லி. அந்த மாதிரி உச்சபட்ச கற்பனை. ஒரு மனுஷன் வந்து அந்த சர்வ வியாபியாக இருந்து தேவன் வெளிப்படுத்தின கற்பனை அது. நான் சொல்ல புரியுதுங்களா? 100% உங்களுக்கு பிரெயின் ஆக்டிவேட் ஆச்சுன்னா நீங்கள் உங்களால் ஃபிசிக்கல் ஃபார்ம்ல இருக்க முடியாது. நீங்கள் வந்து அரூபியாக மாறிடுவீங்க, அதாவது கடவுளோட ஒன்றரை கலந்துடுவீங்க, அரூபியாக மாறிடுவீங்க. I am everywhere, அதாவது எங்கும் வியாபித்திருக்கிற ஆம்னி பிரசன்ஸ்ன்ற நிலைமைக்கு வந்துடுவீங்க. அதனால வந்து ஆம்னி பிரசன்ஸில் இருக்கிற காட் வந்து யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். அது யோவானுடைய கற்பனை கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. யோவான் வந்து ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்டோ, இல்லை சில பேர் மனநலம் பாதிக்கப்படணும்னோ, இல்லை சில பேரை பயமுறுத்தணும்னோ அதெல்லாம் எழுதலை. சர்வ வியாபியாக இருக்கிற தேவன் வந்து தமக்கும் மேலே, சிங்காசனத்துக்கும் மேலே ஒருவரும் தம்முடைய கற்பனைகளை உயர்த்தாதபடிக்கு தேவன் எழுதி வைத்த முத்திரை போடப்பட்ட வசனங்கள். அதாவது அது எப்படி இன்னும் விரிவாக சொல்கிறதுன்னா, எனக்கு வார்த்தைகள் தென்படலை. அதாவது தேவனுக்கு மேலே ஒருவர் உயர்த்தாதபடிக்கு தேவன் தம்முடைய எல்லா கற்பனையும் கொடுத்துருக்காரு. 10 கற்பனையும் கொடுத்துருக்காரு, 613 பிரமாணங்களை நியாயப்பிரமாணமாக கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் கிறிஸ்து வந்து 2 ஆச்சரிக பிரமாணமாக மாற்றினார். எல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. கடைசி நாட்களில் அறிவு பெருகி போகும், அங்கும் இங்கும் மொழி தேடி ஆராய்வார்கள். இந்த ஏஐ இந்த மாதிரியான விஷயம் எல்லா காரியங்களும் வரும்னு கடவுளுக்கு தெரியும். ஏன்னா வந்து அவர் வந்து ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர், அவருக்கு எல்லாமே தெரியும். ப்ரீடிட்டர்மெண்டு, வெல் டிட்டர்மெண்டு எல்லாமே அவருக்கு தெரியும். இது வந்து உலகமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப் ரெக்கார்டரில் ஒரு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு ஒரு கேசட் சுற்றி நிற்கிற மாதிரி தான். அது ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ப்ளே பண்ணின்னு இருக்கும். இந்த பூமி சுற்றும் போது அது ஒரு டேப் ரெக்கார்டர் மாதிரி செயல்படுது. நம்மளுக்கு சில காரியங்கள் நம்மளுக்கு நடக்குது, தெரியுது, காரியங்கள் நடக்குது. அதனால் அன்னைக்கு எனக்கு காரியங்களை பார்த்துட்டு போயிடுவோம்னு ஆண்டவர் சொல்லிட்டார், இயேசு சொல்லிட்டாரு. இருந்தாலும் நம்ம வந்து
நம்ம நோக்கம் எதுவாக இருக்கணும்னா ஜெபத்திலையும் வேண்டுதல்கள்லையும் ஸ்தோத்திரத்திலையும் தரித்து நிற்கிறது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். இந்த கட்டத்தில், இந்த காலகட்டத்தில் பஞ்சம் வருன்ற நேரத்தில் எப்படி அடுத்தவர்களை போஷிப்பது, ஊழியக்காரர்கள் வெறும் பெரும்பாலும் தெரிஞ்ச ஊழியக்காரர்களை மட்டும் இல்லை, அதாவது எனக்கு தெரிஞ்சு வயதான பெரிய ஊழியக்காரனாலே கொஞ்சம் பணக்கார ஊழியக்காரன்ற எண்ணம் வந்துடுது. அதாவது வயதில் முதிர்ந்த ஊழியக்காரர், இப்படி சொன்னால் தான் புரியும். வயதில் முதிர்ந்த ஊழியக்காரங்க எத்தனையோ பேர் போஷிக்கப்படாமல் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு நிறுவனத்தோடு சார்ந்திருந்தால் தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு போஷிப்பு கிடைக்குது. நிறுவனம் சார்ந்தில்லாத தனிப்பட்டு விசுவாச ஊழியம் செய்கிறவங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படுவது இல்லை. எல்லாமே நம்ம என்ன ஆயிடுச்சுன்னா எண்ட் டைமில் பிராண்டட் ஆகிப்போச்சு. அதாவது பெரிய பெரிய பிராண்டட் ஊழியக்காரர்களுக்கு தான் நம்ம காணிக்க அனுப்புகிறோம். பெரிய பெரிய பிராண்டட் ஊழியக்காரர்களுக்கு தான் பிராண்ட் மார்க் மாதிரி ஆகிப்போச்சு. அவங்க கிளைகள் வச்சுன்னு இருப்பாங்க. அதாவது நாடு முழுக்க இருக்கும், இஸ்ரேல் தேசத்தில் கூட இருக்கும், எல்லா நாடுகள்லையும் இருக்கும், எல்லா மாநிலங்கள்லேயும் இருக்கும். அவங்க கிளைகள் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு காணிக்க அனுப்புவோம். என்ன மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிட்டேன்னு பார்க்காதீங்க. அதாவது இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா வேத வசனத்தில் தியானிக்கணும். வேத வசனத்தை நிற்கணும், தியானிக்கிறவர்களாக இருக்கணும். பெரிய பட்டணத்தில் போகிற வேத வசனத்தை ஆராய்கிறவர்களாக இருக்கணும். அதே சமயம் அதிகமாக கொடுக்கிற அந்த பவுல் சொன்னது போல 2 தடவை தான் கொடுத்துருந்தாங்க, அவர்களே அதிகம் கொடுக்குறவரும் எழுதியிருந்தார். 2 தடவை தான் கொடுத்துருந்தாங்க அந்த பட்டணத்தார். அந்த பட்டணத்தார் 2 தரம் கொடுத்துருந்தாங்கன்னு தான் அவர் எழுதிக்கிறாரு. ஆனாலும் அதிகம் கொடுத்தாங்கன்னு எழுதியிருக்கிறாரு. குறைச்சலில் உதவினாங்கன்னு எழுதியிருக்கிறாரு. அதுபோல் குறைச்சல் உள்ளவர்களுக்கு உங்கள் கரங்களை நீட்டுங்க. உங்கள் கரங்களை நீட்டி அவர்களை ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க. இந்த நாட்களில் இந்த எளிமையாக இருக்கிறவங்களை சந்திங்க. எளிமையாக இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு தேவைகளை சந்திங்க. வீட்டு வாடகை கூட கட்ட முடியாத எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. இது நான் என்ன கொடுத்தோ எனக்கு காணிக்க விரும்புறதை கொடுத்தோ நான் இதை பற்றியெல்லாம் பேசலை. உங்கள் அருகாமையே உங்களுக்கு தெரிஞ்சவங்களே இருப்பாங்க. ஒரு ஊர்னு வச்சுங்களேன், ஒரு 10 சர்ச்சு இருக்கும். ஒரு சிட்டி மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த மெயின் கேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 சர்ச்சு இருக்கும். அதிலே ஓரங்கட்டின நேரத்தில் ஓரமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 சர்ச்சு இருக்கும். சில நேரத்தில் சபை கூட நடத்த முடியாமல் வீட்டு சபையில் நடத்துகிற ஒரு 10 சர்ச்சு இருக்கும். இந்த மாதிரி ஊழியங்கள் பல தரப்பட்டில் இருக்கும்போது ஊழியக்காரர்களுக்கு போஷிக்கணும். இந்த காலகட்டத்தில் ஊழியக்காரர்களை போஷிக்கணும். அதை செய்யுங்க. வீணான எண்ணங்களை அலைபாய விடாதீங்க. அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தை படிக்கணும். அதை படித்தா போதும், கற்பனை பண்ண தேவையில்லை. இது நடக்குமா, இது இதே மாதிரியே நடக்குமா, இந்த மாதிரி நடக்குமான்ற கற்பனை தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த புத்தகத்தை படித்தீங்கன்னா நல்ல திடகாத்திரமான மனது உள்ளவர்கள் அந்த புத்தகத்தை தாராளமாக எத்தனை தடவைனாலும் படிக்கலாம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? திடகாத்திரமான மனதுள்ளவங்க, அதாவது தங்கள் கற்பனையில் நிலையாக இருக்கிறவங்க, எண்ணத்தில் நிலையாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு சோதனை வரும்போது அவங்க ஏதோ ஒரு நிலையில் நல்ல பிரெயினியாக சொல்லுவாங்கல்ல, அதுன்னு சொல்லுவாங்களே, இவர் ரொம்ப பிரெயினி கிளவர்னு வாங்க பாருங்க. அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வரும்போது அவங்க வெளிப்படுத்தும் விசேஷத்தெல்லாம் தேட வேண்டியிருக்கும். சில வசனத்தை, சில காரியங்களை அதில் தேடும்போது தான் அவங்களுக்கு சில விடுதலை கிடைக்கும். அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தோட புத்தகத்தோட அருமை பார்த்தீங்கன்னா அதை படித்தா ஒரு மன விடுதலை கொடுக்கும்படியாக இருக்குது. அதாவது ஒரு வேதம்னு இருக்கும்போது ஒரு ஜெனிசிஸில் ஆரம்பிக்கிறோம், வெளிப்படுத்தின விஷயத்தில் முடிக்கிறோம். இதில் உலகத்தின் முடிவு கொடுக்கப்பட்டிருக்கு. உலகத்தின் முடிவு கொடுக்கப்பட்டிருக்குன்னு இப்படி தான் முடியுமான்னு நினைக்காதீங்க. தேவன் என்னமாய் முடியுமோன்ற நினைக்கிற ஒவ்வொரு நேரத்திலும் ஒரு அற்புதம் செய்து மனதுருகி அதை மாற்ற வல்லவராக இருக்கிறாருன்னு நம்ம பார்த்துருக்கோம். அதாவது தானியேல கபிக்குள்ளே போடும்போது சரி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நெருப்பில் போடும்போதும் சரி, அவர்களை மீட்டெடுக்க தேவன் வல்லமையுள்ளவராக இருந்தார். அதுபோல் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, தேவன் தம்முடைய ஜனங்களை மட்டும் இல்லை, அதாவது எகிப்திலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்படும் போது கூட
பற்பல தேசத்தில் இருந்த ஈகத்தை சார்ந்த மற்ற தேசங்களை சார்ந்து அங்கே குடியிருந்த ஜனங்களும் விசுவாசத்தோட கூட கிளம்பி வந்தாங்க. அவர்களையும் நடத்தினார் தேவன், அவர்களுக்கும் தேவனாக இருந்தார். ஒரு இடத்துல அது வசனம் வருது. வசனம் அடுத்து இன்னொரு செய்தியில் நான் அதை குறிப்பிட்டு கொடுக்குறேன். அதுபோல் பற்பல ஜாதிகளும் அந்த ஈகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டாங்க. அதுபோல் இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் ஞாபகம், தேவனுடைய ராஜ்யத்தில் பாரபட்சம்லாம் இல்லைங்க. இந்த தேசத்தார் தான் வருவாங்க, அந்த தேசத்தார் தான் வருவாங்க, இந்த தேசத்தார் வரமாட்டாங்க, இல்லை இவ்வளோ பேர் தான் 1,44,000 பேர் தான் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, இல்லை இந்த சபை பிரிவினர் தான் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, இல்லை இந்த சபை பிரிவினர் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாங்க, இவங்க பிதாவை ஆராதிக்கிறதுனால இவங்க கைவிடப்படுவாங்க, இவங்க இயேசு மட்டும் ஆராதிக்கிறதுனால இவங்க மட்டும் போய் சேருவாங்க, இவங்க பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துறதுனால இவங்க மட்டும் ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்கன்ற பாரபட்சம்லாம் தேவனுக்கு கிடையாது. தேவன் பாரபட்சம் உள்ளவர் அல்ல, பட்சபாதம் உள்ளவர் அல்ல, எந்த ஒரு வித்தியாசமும் தேவன் பார்க்கறது இல்லை. இது முழுக்க முழுக்க நான் கிறிஸ்தவர்களுக்காக கொடுக்குற செய்தியாக இருக்குது. இருந்தாலும் பொதுவாக இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன், மன்னிக்கும். யுத்த காலத்தில் நம்ம என்ன பண்ணணும்? கடவுளை நோக்கி வேண்டுங்க. அதாவது கடவுள் ஒருவரே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கடவுள் ஒருவரே, அவர் அரூபியாக இருக்கிறாரு. உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் கடந்து வந்த பாதைகளில் எப்படி வணங்கினீங்களோ அதே பாதையிலே இருந்தாலும் சரி, எந்த பாதையில் இருந்தாலும் சரி. அதாவது யோனாவுடைய உதாரணத்தை தான் நான் ஒன்று சொல்லுவேன். யோனா அந்த கப்பலில் பிரயாணம் பண்ணும்போது பெருங்காற்று புயல் வரும்போது, அந்த கடல் கொந்தளிக்கும் போது எல்லாரும் தங்கள் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தாங்க. நான் இப்போ ஒன்று தான் சொல்லுவேன், எல்லாரும் தங்கள் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்யுங்க, எல்லாரும் தங்கள் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்யுங்க. ஆனால் யோனா மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்க யோனாவுடைய தெய்வத்தை தான் வேண்டி ஆகணும், வேறு வழி இல்லை. நான் எப்படி சொல்கிறது புரியுதுங்களா? ஏன்னா இந்த இதெல்லாம் ஆழ்மனதில் இந்த ஆன்மீகம்னும் போது ஆழ்மனது செயல்படுகிற விதத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். உங்கள் ஆழ்மனம் எப்படி செயல்படுதோ அதுக்கேற்ற போல தான் உங்கள் நம்பிக்கைகளும் உங்களுடைய வாழ்க்கையின் உயர்வுகளும் உங்கள் வாழ்க்கையின் மேன்மைகளும் அமையும். உங்கள் ஆழ்மனதின் நம்பிக்கை தான் நீங்கள் என்னவா இருக்கிறீங்கன்னா, இது சின்ன வயசுலேருந்து நீங்கள் நினச்ச உங்களுடைய ஆழ்மனதில் என்னென்ன போய் பதிஞ்சிச்சா அதுவாக இருக்கிறீங்க. அதுதான் நீங்கள் இப்போ இருக்கிறது நிலைமைக்கு காரணம். நீங்கள் இப்போ இருக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் என்னென்னா, சின்ன வயசுலேருந்து நீங்கள் என்னவா ஆகணும்னு நினச்சிங்களோ. அதாவது இந்த ஆழ்மனதை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன், சில காரையும் விளக்கி சொல்கிறேன். இந்த ஆழ்மனது நல்லது மட்டுமே ஏற்றுக்கணும்னா நல்லது மட்டுமே ஏற்றுக்காது, இல்லை கெட்டது மட்டுமே ஏற்றுக்குமானு கெட்டது மட்டுமே ஏற்றுக்காது. அது எது இம்ப்ரெஸ் பண்ணுதோ, அதாவது அது அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அதுக்குள்ளே அந்த ஃப்ரீக்குவென்சியில் அது அனுமதிச்சிருது. அதாவது ஒரு எண்ணத்தை ஒரு ஆச்சரியப்பட வைக்கத்தக்க வகையில், ஆச்சரியப்படத்தக்க விதமாக இருக்கிற ஒன்றை அது அனுமதிச்சிடுது. அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அனுமதிச்சிருது. இப்போது தேவையில்லாத ஒரு விளம்பரம் வருது, காட்சி வருது இந்த டிவியில், அதையும் அனுமதித்துடுது. ஒரு நற்செய்தி வருது, தேவனுடைய சுவிசேஷம் வருது, அதையும் அனுமதிச்சிருது. இப்போ அங்கே என்னென்னா, அதான் ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவரே நீ நல்ல விதைத்திருக்கா களைகள் வளர்ந்துருக்குதுன்னு கேட்பாங்க ஊழியக்கார். நான் போய் களையை பிடுங்கட்டோமான்னு கேட்பார். அப்போ சொல்லுவார், நீங்கள் களைகளோடு கூட நெற்பயிரையும் சேதப்படுத்தாதபடிக்கு அறுப்பு காலம் மட்டும் அதை வளர விடுங்கள்னு வார். நான் அறுக்கும்போது முதலாவது தேவதூதருக்கு களைகளை அறுக்கும்படி கட்டளையிடுவேன், பிறகு தானியத்தை களஞ்சதில் கொண்டு சேர்ப்பேன்னு வார். அதுபோல் உங்கள் ஆழ்மனதில் போடப்படுகிற எல்லாமே விளையும், கண்டிப்பாக விளையும். ஆழ்மனதில் போடப்படுகிற எல்லாமே விளையும். அதுதான் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க. மேனிஃபெஸ்டேஷன்னா உங்கள் ஆழ்மனதில் நீங்கள் விதைக்கிறது ஒரு விஷுவலைசேஷன். மேனிஃபெஸ்டேஷன்றதுல ஒரு பார்ட் விஷுவலைசேஷன். அதாவது ஒருத்தர் இருக்கான்னு வச்சிங்களேன், இப்போ நீங்கள் ஒருத்தர் பார்த்து சொல்கிறாருன்னு வச்சிங்களேன், ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்கிறாருன்னு வச்சிங்களேன், ஒருத்தர்கிட்ட கேட்குறாரு, எனக்கு இது மாதிரி எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டியிருக்கீங்க, அந்த வீடை நான் பார்க்குறேன், அந்த வீடு 3 ஃப்ளோர் இருக்குது, அந்த வீட்டில் நல்ல ஜன்னல்களும் கதவுகளும் நல்ல விசாலமான அறைகளும் நல்ல ஹாலும் நல்ல
நல்ல ஜெப அறையும் இருக்கிற மாதிரியான ஒரு வீட்டை பார்க்குறேன், அதில் நீங்கள் குடியிருக்கிறத பார்க்குறேன், அதில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறேன், அதை உங்கள் சந்ததியையும் காணுங்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது அந்த காட்சிகள் எல்லாம் உங்களுக்கு கற்பனையில் வரும். ஒரு வார்த்தையை சொல்லும்போது உங்களுக்கு ஒரு கற்பனை வருது பாருங்க, அதுதான் வந்து அந்த மேனிஃபெஸ்டேஷன், அந்த விஷுவலைசேஷன் அல்லது மேனிஃபெஸ்டேஷன் சொல்லலாம். அந்த மாதிரி இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எதுக்காக எழுதப்பட்டுருன்னா அந்த விசுவாசமே ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான். விசுவாசமே ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான். இது எனக்கு உருவாகும், இது எனக்கு நடக்கும், இது நம்ம என்ன ஆகும்னா அது உருவாகி கொண்டே இருக்கும். அந்த ஆழ்மனதில் போட்ட அது விதைக்க அது உருவாகி கொண்டே இருக்கும். நீங்கள் வந்து என்னன்னா களைகளை எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாராலையும் வந்து விதைக்க தெரியுமே தவிர களை எடுக்க எல்லாருக்கும் தெரியாது. விதைக்கிறது தெரியுமே தவிர அவங்களுக்கு ஆழ்மனதுக்குள்ளே எப்படி போகுதுன்னே தெரியாது. ஆக்சுவலாக வந்து இந்த சில விளம்பரதாரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது சில ஃப்ரேம் செட் பண்ணுவாங்க. இத்தனை செகண்ட், ஒரு செகண்ட்க்கு இத்தனை ஃப்ரேம் செட் பண்ணால் வந்து உங்கள் ஆழ்மனதுக்கு போக முடியும்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து குழந்தைகள் பார்க்குற இந்த கார்ட்டூன் நெட்வொர்க் சேனலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஃப்ரேம்ஸ் வச்சு தான் வந்து அந்த கேமரா அதுக்குன்னே வாங்குறாங்க. அந்த மாதிரியான கேமரா வந்து செட் பண்ணி அந்த ஃப்ரேம்ஸ் அந்த ஃப்ரீக்குவென்சியில் செட் பண்ணி தான் வந்து விளம்பரங்களை தயாரிக்கிறாங்க. விளம்பரங்கள் பொதுவாக வந்து உங்கள் மனசில் பதியும். ஒரு படம் பார்ப்பீங்க, இல்லை ஒரு ஏதோ ஒரு கருத்து, ஏதோ ஒரு கதை, ஏதோ ஒன்று பார்க்குறீங்க, டிவியில் செய்தியே கூட கேட்குறீங்கன்னு வச்சுக்கலாம். நடுவில் விளம்பரம் வரும்போது அது உங்கள் மனசில் ஏன் பதியுதுன்னு இன்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அது உங்கள் ஆழ்மனதில் போகும்படியாக அது விதைக்கப்படுகிற ஃப்ரீக்குவென்சி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உங்கள் ஆழ்மனதில் விதைக்கிறாங்க. அதை நீங்கள் என்னங்கன்னா பாருங்கள், அந்த செய்திகள் வந்து காலத்துக்கு மாறினே இருக்கும். அந்த விளம்பரங்கள் மட்டும் என்றைக்குமே அழியாமல் உங்கள் மனசில் நிற்கும். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா இந்த வாஷிங் பவுடர் நிர்மான்னு வரும். இந்த வாஷிங் பவுடர் நிர்மான்னா உங்களுக்கு அந்த பிக்சர் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும். அதுபோல் வந்து ஒரு விளம்பரம் வந்து என்றைக்குமே சரி, எந்த காலகட்டத்திலையுமே சரி, ஒரு காலகட்டத்துக்குன்னு அது எடுக்கிறது இல்லை. ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுதான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிடுறாரு வச்சுக்கோங்க. அதாவது அந்த கம்பெனி வந்து காலகாலத்தில் இருக்கும்போது தான் அந்த கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இருக்கும்போது அந்த விளம்பரங்கள்லாம் காலகாலத்தும் உங்களுக்கு பதியும்படியாக அதை எடுக்கப்படுது. அதுபோல் உங்களுக்கு வந்து ஆழ்மனதின் ரகசியம் தெரியணும். இந்த பைபிள் வந்து ஆழ்மனதில் இடைப்படுகிற ஒரு விஷயம். இந்த வெளிப்படுத்தின விசேஷங்கள் வந்து எதுக்கு கொடுக்கப்படுதுன்னா உங்கள் ஆழ்மனதில் என்ன இருக்குன்னு தெரியலையா? நீங்கள் முழு பைபிளையும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தும் விசேஷம் வரைக்கும் வாசிச்சுவாங்க. எப்போவுமே அதை செய்யுங்க. வருஷம் தொடங்கும் போது ஆரம்பிங்க. உங்களால் அதிகம் வாசிக்க முடியுதுன்னா 2 தடவை வாசிங்க வருஷத்துக்கு, இல்லை 3 தடவை, இல்லை 4 தடவை வாசிங்க. 3 மாதத்துக்கு ஒரு தடவை முடிக்கிறவங்க இருக்கிறாங்க, பார்த்துருக்கேன். இது மேலோட்டமாக படிக்கிறவங்க இருக்காங்க, பைபிள் ஸ்டடி பண்ணுறவங்க இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. உங்கள் ஆழ்மனதில் இருக்கிற காரியங்களை எப்படி வெளிக்கொண்டு வர்றது? இப்போ ஒரு டம்ளரில் எம்டி டம்ளர் சொல்லுவோம், ஆனால் அதில் ஏர் ஃபில் ஆகிருக்கும். அதை தண்ணி ஊற்றுனா ஃபில் ஆகிடும். இப்போ ஒரு தண்ணியில் வந்து கொஞ்சம் கலங்கலான தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அழுக்கான தண்ணி இருக்குது. இப்போ என்னன்னா உங்கள் ஆழ்மனது எப்படின்னா இந்த டம்ளருக்கு அந்த ஆழ்மனதை சொல்கிறேன் பாருங்க. உங்கள் டம்ளர் வந்து அந்த தண்ணியை மாற்றணுன்னும் போது அந்த டம்ளரை எடுத்து அதில் இருக்கிறத வெளியே ஊற்றிட்டு திரும்ப வேறு ஒரு டம்ளர்லேருந்து எடுத்து புது தண்ணியை நல்ல சுத்தமான தூய்மையான பரிசுத்தமான தண்ணியை அதில் ஊற்றிடலாம். ஆனால் வந்து உங்கள் மனதை வந்து நிரப்புறதுல வந்து என்ன விஷயம்னா உங்கள் மனதை இது மாதிரி வந்து டம்ளர் மாதிரி செயல்படுத்த முடியாது. உங்கள் மனதில் இருக்கிற காரியங்களை எல்லாம் அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்து ஏதோ இவர்கிட்ட போய் பாவம் பண்ணி கேட்டு மொத்தத்தையும் கொட்டிட்டு வந்துடலாம், அப்புறமாட்டுக்கு நம்ம மனசு வேறு எதனா புது இதாக நிரம்பிடும்னா நிரம்பாது. இந்த பழைய காரியங்களை வந்து திரும்ப ஞாபகம் இருக்கும். பிசாசுன்ற பெயரில் உங்கள் மனதின் ஃப்ரீக்குவென்சி மாற
ஏன்னா உங்கள் மனசு உங்ககிட்ட தானே இருக்க போகுது. அந்த ஊழியக்காரர் தான் அங்கேயே போயிட்டு போகிறாரு, அவர் வீட்டிலே இருக்க போகிறாரு. உங்கள் மனசு உங்கள் கூட இருக்க போகுது, உங்கள் வீட்டுக்கு வரப்போகுது. அப்படி இருக்கும்போது உங்கள் மனசு ஏற்கனவே நிரப்பப்பட்ட அந்த காரியத்தினால உங்களை துன்புறுத்தும். அப்படி இருக்கும்போது உங்களை துன்புறுத்தும். சரிங்களா? இதில் என்னென்னா, நான் ஒன்று தான் சொல்லுவேன். இந்த மனதில் வந்து மேலே வந்து இன்னும் ஃபில் பண்ணினே இருக்கணும். இப்போ ஒரு டம்ளரில் வந்து இருக்கிற தண்ணியை எடுத்து கொட்டாமல் அதில் அப்படியே அதில் இருக்கிற அழுக்க மட்டும் வெளியே எடுக்கணும். என்ன பண்ண தெரியுங்களா? ஒரு பைப்பை கொண்டு வந்து அதில் ஃப்ளோவாக விட்டுடுங்க ஒரு தண்ணியை. அது ஃப்ளோவில் ஃபில்லாக என்ன ஆகும்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷத்தில் கூட சரி, அது பெரிய பாத்திரமாக இருந்தாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி வந்து மொத்த அழுக்கு வெளியே வந்துட்டு தூய்மையாகிடும். அதுபோல் உங்கள் ஆழ்மனதை தூய்மைப்படுத்துறதுக்காக கொடுக்கப்பட்டது தான் இந்த பைபிள். அதுலேயும் விசேஷமாக இந்த வெளிப்படுத்தின விசேஷம். சரிங்களா? இதை வந்து நிரப்ப வந்து உங்கள் ஆழ்மனதில் இருக்கிற எல்லா எண்ணங்களோ, தேவையில்லாத கலைகள், தேவையில்லாமல் நீங்களே வந்து பண்ண கற்பனைகள், தேவையில்லாமல் நீங்களே உங்களுக்கு விரோதமாக மற்றவங்களுக்கு விரோதமாக எல்லாருக்கும் விரோதமாக செய்யப்பட்ட கற்பனைகள் எல்லாம் என்ன ஆகும்னா, அது செயல்படாமல் போயிடும், வெளியேறிடும்னு அர்த்தம். செயல்படாமல் போயிடுதுன்னு அதெல்லாம் வந்து தகர்க்கப்பட்டு இந்த போராயுதங்கள் எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாகிறாமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. இதுதான் காட்லி வெப்பன்ஸ். அதாவது ஒருத்தருடைய ஆன்மாவையோ மனதையோ ஒரு மனுஷனால் தூய்மை பண்ண முடியும்னா முடியாது. அதை வந்து ஒரு கடவுளுடைய உதவியோட, ஒரு தேவ வசனத்தோட உதவியோட செய்ய முடியும். அதுக்காக கொடுக்கப்பட்டது தான் இந்த வேதம். இந்த வேதம் வந்து உங்களுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்தும்படியாக கொடுக்கப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டோரி மாதிரியே இருக்கும். பெரும்பாலும் பழைய ஏற்பாடில் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நீண்ட கதை போல இருக்கும். நடுவில் சுவிசேஷங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதங்களும் அடையாளங்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை ஒரு பெரிய விதத்தில் இருக்கும். அதுக்கப்புறமாட்ட இந்த லெக்சர்ஸ் இருக்கும், அந்த கருத்துக்களும் போதனைகளும் இருக்கும். அதில் வந்து பல பேர் வந்து புரியலன்னு விளக்கிட்டு போயிடுறாங்க. அடுத்து வெளிப்படுத்தும் விஷயத்துக்கு நேராக வந்துடுறாங்க. இதில் வரும்போது இதையும் கற்பனை பண்ணுறாங்க, படிக்கிறாங்க. இருந்தாலும் நான் ஒன்று தான் சொல்லுவேன், ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் படிங்க. உங்களுக்கு புரியுதோ இல்லையோ அதன் மூலமாக உங்களுடைய மனதை ஃபில் பண்ணினே இருங்க. உங்கள் மனதை வந்து இந்த வார்த்தையால் ஃபில் பண்ண உலக காரியமாக இருந்தாலும் சரி, லௌகிக காரியங்கள் எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் சரி, அவைகளெல்லாம் விலகி தேவனுடைய காரியங்கள் மேற்கொண்டு, அந்த வசனங்கள் மேற்கொண்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடியலை கொடுக்க, நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்க இந்த தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு. அதாவது இந்த வார்த்தைகள் வந்து சாதாரண வார்த்தைகள் இல்லை. என் வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாதுன்னு எழுதியிருக்கிறாரு. மாறியும் அந்த மழை பனியும் எப்படி வந்து பூமியில் வந்து நனைத்து அந்த தாவர பயிர் வகைகளை முளைக்க வைக்குதோ, அதுபோல் என்னுடைய வாயிலிருந்து புறப்படும் வசனமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுபோல் உங்களுக்குரிய வசனத்தை தேடுங்க, ஒரு வாக்கு தத்துவங்களை தேடுங்க. சில பேர் வந்து வெறும் வாக்கு தத்துவன்னு பார்த்துன்னு கேலண்டரை பார்த்துட்டு பைபிள் படிச்சுன்னு போயிடுறாங்க. அந்த மாதிரின்னு இல்லை. ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம மனசும் ஆத்மாவும் அதிகமாக அழுக்குப்படும். மனமும் ஆத்மாவும் கிட்டத்தட்ட அதோட மனம் ஆத்மாவோட ஒரு பகுதி தான். மனம் வந்து ஆத்மாவோடைய ஒரு பகுதி தான். சரிங்களா? அதனால் வந்து அதாவது அதோட குவான்டிட்டி பாருங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஓடுது பாருங்க. ஒரு நாளைக்கு அநேகமாக ஒரு 72,000 எண்ணங்கள், 1,00,000 எண்ணங்கள் வந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு சராசரியாக 60,000லேருந்து 1,00,000 வரைக்கும் எண்ணங்கள் வருதுன்னு அறிவியலில் சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிலருக்கு ரீதிங்கிங் இருக்கும், சிலருக்கு ஓவர் திங்கிங் இருக்கும், சிலருக்கு தான் வந்து நார்மல் திங்கிங் இருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? சிலருக்கு ரீதிங்கிங் இருக்கும், சிலருக்கு நார்மல் திங்கிங் இருக்கும், சிலருக்கு ஓவர் திங்கிங் இருக்கும், சிலருக்கு தான் வந்து ப்ராப்பர் திங்கிங் இருக்கும். சிஸ்டமேட்டிக்கலாக திங்கிங் பண்ணுறதுன்னுன்றது ஒரு ஆர்ட், கலை. அது இப்படி சிந்திச்சு இந்த சிந்தனையில் இதை தெரிஞ்சு ஒரு ப்ராப்ளம் சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறது, ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு திங்க் பண்ணுவாங்க.
அதை வந்து இந்த அட்வொகேட்டு, டாக்டர்ஸ், டயக்னோஸ் பண்ணுற டாக்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி அதிகமாக அவங்க திங்க் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஐடியலாக இருக்கிற மைண்ட் அதிகமாக யோசிக்கும், வேலையில்லாத மனசு அதிகமாக யோசிக்கும், தேவையில்லாத பிரச்சனைகளையும் கொண்டு வரும். அது வந்து இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அதிகமாக பாடுபடுவாங்க. மனதளவில் வேதனைப்படுகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, கட்டுக்கடங்காத மனது, காட்டாறு போன்ற மனதாக இருக்கும் அவங்களுக்கு. அவங்க மனதை கட்டுப்படுத்த முடியாமல் அவங்க வேதனைப்படுவாங்க. அதுக்கு தான் வந்து இந்த வெளிப்படுத்தும் விசேஷம் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தை எப்படி படிக்கணும்னா, அதை கற்பனை பண்ணக்கூடாது, ஆனால் படிக்கணும். நான் சொல்ல புரியுதுங்களா? அதை கற்பனை பண்ணக்கூடாது, இது நடந்துருமா, இது போலவே நடக்குமான்னு ஊர்ஜிதப்படுத்தி கொண்டு படிக்கக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஆனால் வந்து படிக்கணும். இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். தெளிவாக எப்படி சொல்கிறேன்னா, அதாவது இது தேவனுடைய வார்த்தை. தேவன் வந்து இந்த வார்த்தைக்கு மேலானவர், இந்த வார்த்தையின் படியும் செய்ய வல்லவர், இதற்கும் மேலாகவும் செய்ய வல்லவர். தேவன் எதையும் செய்ய வல்லவர். அதாவது தேவன் வைத்த பிரமாணங்களை தேவன் தான் மாற்ற முடியும். அதை அப்படியே செயல்படுத்தணும்னு மனுஷன் வந்து பிரயாசப்பட முடியாது. எப்படின்னா, யோனா கதைக்கே வரேன். யோனா கிட்ட நினிவே பட்டணம் போய் பிரசங்கி, நான் இத்தனை நாளில் வந்து பட்டணத்தை அழிக்க போகிறேன்னு யோனா கிட்ட சொல்லிட்டாரு. யோனா நடுவில் நடந்த கதை எல்லாருக்குமே தெரியும். கடைசியாக வந்து 3 நாள் பிரயாண தூரம் இருந்த நினிவே பட்டணத்தில் ஒரு நாள் மட்டும் யோனா பிரயாணம் பண்ணி பிரசங்கம் பண்ணுறார். நல்ல பிரசங்கியார், நல்ல டிராவலர் ப்ரீச்சரு. ஆனால் வந்து 3 நாள் பிரயாண தூரம் இருக்கிற பட்டணத்தில் ஒரு நாள் பிரயாண தூரம் மட்டும் பிரசங்கித்துட்டு வந்து உக்காந்துடுறாரு. எதுக்கு வந்து உக்காராருன்னா, பட்டணம் எப்படி அழியுதுன்னு பார்க்கறதுக்கு. அதாவது அவருடைய மேனிஃபெஸ்டேஷன் பாருங்களேன். அதாவது மேனிஃபெஸ்டேஷன் பற்றி தான் அதில் பார்த்துனுக்குறோம். அதாவது அவர் வந்து ப்ரீச் பண்ணிட்டாரு. எதை ப்ரீச் பண்ணியிருக்கிறார்? காஸ்பல் ப்ரீச் பண்ணியிருக்கிறாரு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை ப்ரீச் பண்ண மாதிரி ஒரு ப்ரீச்சிங் நடந்துருக்கு. இந்த மாதிரி இப்படி அழிவு வரும், அப்படி அழிவு வரும், இப்படி அழிவு வரும்னு எல்லா அழிவையும் சொல்லிட்டாரு. நீங்கள் மனம் திரும்பினா திரும்புங்க, மனம் திரும்பலாம் திரும்பாதீங்கன்னு ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காகவும் சொல்லிட்டாரு. அது உங்களுடைய வாய்ப்பு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு, நீங்கள் பார்த்துக்கலான்னு ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆழ்ந்த ஒரு செமினரி பிரசங்கமாக பண்ணியிருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு வச்சுக்காங்களேன், அவருக்கு இருந்த வெறுப்பு அப்படி. தேவன் சொல்லிட்டாரு, வேண்டாம் வெறுப்பாக வந்து பிரசங்கம் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ராஜாலேருந்து அந்த மிருகஜீவன் வரைக்கும் உபவாசம் இருக்குது. ராஜாலேருந்து மிருகஜீவன் வரைக்கும் உபவாசம் இருக்குது. ரெட்டு உடுத்தி சாம்பல்லேருந்து மனம் திரும்புகிறாங்க. யோனா வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கிறது என்னென்னா, வானத்துலேருந்து அக்னி விழும், கந்தகம் விழும், இது இப்படி அழியும் அப்படி அழியும் யோனா மேனிஃபெஸ்ட் பண்ணுகிறாரு அங்கே ஆமணக்கு செடி கீழே உட்காந்து. இங்கே பார்த்தா எல்லாரும் மனம் திரும்புகிறாங்க. யோனாக்கு இது எரிச்சலாக இது. ஆண்டவரே வந்து இடைப்படுறாரு, யோனா கிட்ட வந்து இடைப்படுறாரு. திரும்ப எல்லாம் இனிமே பட்டிருந்தாரு கூட ஏற்கனவே இடைப்பட்டுறாரு. யோனா கிட்ட இப்போ வந்து இடைப்படுறாரு. யோனா கிட்ட வந்து கேட்குறாரு, நீ எரிச்சலாக இருக்கிறது வந்து உனக்கு பெரியமோ, எடுத்துடலாம். அதாவது அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் எத்தனாவது வசனம்? யோனா 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தம் எரிச்சலாக இருக்கிறது நல்லது தான் என்றான். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமனுக்காக பரிதபிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருகஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். இதில் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயத்தை இங்கே காண்பிக்கிறார் அவர். அதாவது தேவன் பரிதாபத்தோடு இருக்கிறார், அழிக்கக்கூடாதுன்னு. இவருக்கு வந்து என்னென்னா எழுதிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டாரு, அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ என்னன்னா, இப்போ இவர் சொன்னது நிறைவேறணும். இல்லைன்னா வந்து மோசேயின் பிரமாணத்துப்படி இவர் கள்ள தீர்க்கதரிசி. இப்போ யார் நல்ல தீர்க்கதரிசி யார் கள்ள தீர்க்கதரிசின்னு எங்கிட்ட கேட்காதீங்க. இதில் என்னன்னா, தேவன் பிரியமா இருக்கிறாரு.
நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். மகா நகரத்துக்கு தேவன் பிரியமா இருக்கிறார், பரிதபியாமல் இருக்கிறேனான்றாரு. ஆனால் யோனாவை பற்றி வரைக்கும் யோனாக்கு என்னென்னா கடவுளுடைய வார்த்தை நிறைவேறும். அது நல்லது தான், யோனாவுடைய விருப்பம் நல்லது தான். கடவுளுடைய வார்த்தை நிறைவேறும்னு நினைக்கிறது நல்லது தான். தேவன் தம்முடைய வார்த்தையை மாற்றாத இருக்கிறவர், தேவன் மாறாதவர், நேற்று மின்று மாறாதவர், எல்லாம் நல்லது தான். இப்போ தேவன் பிரியப்படுறது நல்லதா இல்லை யோனா எரிச்சலோடு இருக்கிறது நல்லதான்னு உங்களை கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எனக்கு தேவன் பிரியப்படுறது தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். எல்லாரும் அதான் சொல்லுவீங்க, நான் விசுவாசிக்கிறேன். தேவன் பிரியமா இருக்கிறது தான் நல்லது. அது போல் இந்த நம்ம மேனிஃபெஸ்டேஷன் அது அப்படியே நடக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அது தேவனுடைய வார்த்தை வாசிப்போம். ஆனாலும் தேவன் மனம் திரும்ப அவகாசம் கொடுத்து தேவன் எல்லாரையும் ரட்சிக்க வல்லவர். தேவன் மனம் திரும்ப எல்லாருக்கும் அவகாசம் கொடுத்து எல்லாரையும் ரட்சிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் தம்முடைய சர்வ வல்லமை எப்படி பயன்படுத்தணும்னு விரும்புகிறாருன்னா, எல்லாரையும் மனம் திரும்ப வைக்கிறதில் தான் பயன்படுத்தணும்னு விரும்ப வைக்கிறாரு. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். என்ன சொல்லியிருக்கு? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதுபோல் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும் தேவன் விரும்புகிறார். அதுக்காக இப்போ இருக்கிற காரியங்கள்லாம் சரியாக போகுதான்னு கேட்டால் சரியாக போகலை. இதெல்லாம் மனுஷனுடைய காரியங்க, மனுஷனுடைய சிந்தனைகள், மனுஷனுடைய விருப்பங்கள், மனுஷனுடைய செயல்கள், இது எல்லாத்தையும் தேவனுடைய செயல்களாக நம்ம குற்றப்படுத்த முடியாது. தேவனை முன்னிறுத்தி குற்றப்படுத்த முடியாது. இப்போ யாரோ சில மனுஷர்கள் எழும்பி பிரயாசப்பட்டு யுத்தத்தில் ஈடுபடுறதுனால தேவன் இதை முழு மனதோடு செய்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட்ட தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறாரு. அதை மேனிஃபெஸ்ட் பண்ணி பாருங்களேன். இந்த பூமி முழுவதும் சந்தோஷமா இருக்கு. இந்த பூமி முழுவதும் ஒரே ஒரு மதம் என்னைக்குமே ஆட்சி செய்யறதுக்கு தேவன் விரும்ப மாட்டார். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த சூழ்நிலையிலையும் ஒரு மனிதன் ஒரு மதம் இந்த பூமியில ஆட்சி செய்ய தேவன் அனுமதிக்க மாட்டாரு. அது தேவனுடைய சித்தத்துக்கு அப்பாற்பட்டது. தேவனே ஆட்சி செய்வாரே தவிர அது விருப்பமா இருக்கும், எல்லாருக்கும் பிரியமா இருக்கும், அன்பா இருக்கும். இந்த சில ஏசையால சில புத்தகங்களை சில அதிகாரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது போல அந்த 1000 வருஷ அரசாட்சி எப்படி இருக்கும்னு எழுதப்பட்டிருக்கோம். அதுபோல் நல்ல மாடும் அதாவது சிங்கமும் ஆடும் ஒன்றா இருக்கும், இந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கோம். அதுபோல் நல்லது நடக்கும், உலகம் முழுவதும் அமைதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கும், பசி வலி நோய் மரணம் இதெல்லாம் இருக்காது. எல்லாரும் சமாதானமாக இருக்கிறது தான் தேவன் விரும்புகிறார். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். மற்றபடி தேவன் ஒரு சிங்காசனத்தில் இருக்கிறதுலேயே பெரிய சிங்காசனத்தை வச்சுட்டு அதில் ஒரு மனிதர் போல் உக்காந்துட்டு ராஜ்யத்தை செலுத்துவார்னு தேவன் விருப்பப்பட மாட்டார். அப்படி நடக்காது. தேவனுடைய ராஜ்யம் போது அவர் ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவார். நன்மக்கள் நல்லவங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க, இணக்கமாக இருப்பாங்க, ஜாதி மத வேறுபாடின்றி எல்லாரும் உலக மக்கள் அனைவரும் ஒன்றாக இருப்பாங்க. சகோதரத்துவம் சமத்துவம் எல்லாம் ஒன்றா இருந்து தங்களுடைய உணவுகளை உழைப்பை எல்லாரும் பகிர்ந்து கொண்டு எந்த உணவிலையும் உழைப்புலையும் வேறுபாடு இல்லாமல், ஊதியத்திலையும் வேறுபாடு இல்லாமல், ஓய்வூதியத்திலையும் வேறுபாடு இல்லாமல், எந்த ஒரு மருத்துவ சிக்கல் இல்லாமல் நல்லா நீடித்த ஆயுசு நாட்களோட இன்னும் உங்களுக்கு விரிவாக சொல்லணும்னா நித்திய ஜீவனோடு வாழற வாழ்க்கையே தேவன் தருவார் எல்லாருக்கும். இந்த காரியங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. இந்த காரியங்களை உங்கள் மன திரையில் ஓட்டி பாருங்க. உங்கள் மனத்திரைகள் இருக்குது இல்லைங்களா, அதாவது உங்கள் மனத்திரைகளில் இந்த மாதிரி நல்ல காரியங்களை கற்பனை பண்ணி பாருங்க. பூமி நன்மையாக இருக்கிற மாதிரி, சமாதானத்தோடு இருக்கிற மாதிரி, ஜீவ நீரோடைகளில் இருக்கிற மாதிரி, ஆதாம் ஏவாளுடைய ஏதேன் தோட்டத்தை போல ஜீவனுள்ள தேவன் அதில் உலாவும்படியாக இருக்கிற ஒரு உலகத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணி பாருங்க. சரிங்களா? நான் இதோட என் கருத்துக்களை முடித்துக்கொள்வேன். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம்.